Hi everyone, welcome to Daily Current Affairs session. நாம இப்போ டிசம்பர் 13க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Which of the following has become the world's first government to turn 100% digital? ஓகேவா? ஸோ எந்த கவர்மெண்ட் வந்து வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் கவர்மெண்டா 100% டிஜிட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. 100% டிஜிட்டல்னா என்ன? ஓகேவா? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கண்ட்ரியில இருக்கிற இல்ல அந்த சிட்டில இருக்கிற கவர்மெண்ட் ஆபீசஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அந்த ஒர்க் எல்லாமே அவங்க எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் வேல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஓகேவா? ஸோ மெயினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட் அந்த சிட்டி பிகமா பேப்பர்லெஸ் சிட்டியா வந்து வருது. ஓகே, ஸோ அந்த சிட்டியில இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஆபீசஸ்லயுமே வந்து அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் வேல எல்லா ஒர்க்கையுமே வந்து அவங்க கன்வெர்ட் பண்ண போறாங்க. அண்ட் இந்த 100% டிஜிட்டல் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து அவங்க டோட்டலா 5 பேசஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு ஸ்கீமை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணனாலுமே ஒவ்வொரு பேஸா தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 5 பேசஸ்ல அந்த சிட்டி வந்து 100% டிஜிட்டலா டேர்ன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இதனால அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து 1.3 பில்லியனுக்கான அமௌண்ட் சேவ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம மேன் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே நிறைய சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பேப்பர் ஒர்க்ஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து டிஜிட்டலை விட பேப்பர் ஒர்க்ஸ்ல ஒர்க் வந்து அதிகமா இருக்குமா? நம்ம ஏதாவது ரெக்கார்ட் செக் பண்ணணும்னாலும் என்ன பண்ணணும்னாலும் நம்ம பேப்பர் ஒர்க்ஸை எடுத்து செக் பண்றதுக்கான டைம் வந்து அதிகமாகும். கம்பேர் டு டிஜிட்டல்ல பண்ற வேலையை விட நம்ம பேப்பர் ஒர்க்ல இல்ல நார்மலா பண்ணோம் அப்படின்னா ஒர்க்குமே வந்து ஒர்க்குக்கான டைம் வந்து அதிகமாகும். ஓகேவா? ஸோ எந்த கவர்மெண்ட் வந்து இந்த 100% டிஜிட்டல் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துபாய் கவர்மெண்ட் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துபாய் கிரவுன் பிரின்ஸ் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்க தான் வந்து ரீசெண்டா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Australia and which of the following country has signed a $720 million டிஃபென்ஸ் டீல்? ஓகேவா? ஸோ ஆஸ்திரேலியா வந்து எந்த கண்ட்ரியோடைய $720 million டிஃபென்ஸ் டீலை வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்டா வந்து $717 million அந்த அளவுக்கான டிஃபென்ஸ் டீலை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா 720 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இது வந்து யூஎஸ் டாலர்ல இந்த 720 அப்படின்றத அப்ராக்சிமேட்டா அவங்க சொல்லியிருக்காங்க. பட் ஆஸ்திரேலியன் டாலர்ல வந்து ஓகேவா? ஸோ ஆஸ்திரேலியன் டாலர்ல எந்த அளவுக்கான அமௌண்ட்கான டீல் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா $1 billion. ஓகேவா? ஸோ 1 பில்லியன் ஆஸ்திரேலியன் டாலருக்கான அந்த டிஃபென்ஸ் டீல ஆஸ்திரேலியாவும் எந்த கண்ட்ரியும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சவுத் கொரியா கண்ட்ரியும் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கோவிட் பேண்டமிக் அப்புறமா ஆஸ்திரேலியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைமா எந்த கண்ட்ரியோடைய பிரசிடென்ட் வந்து விசிட் பண்ணாரு, ஒரு ஃபாரின் லீடர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா சவுத் கொரியன் பிரசிடென்ட் மூன் ஜாயின் இருக்கார் இல்லையா? ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஸ்திரேலியனுடைய பிரைம் மினிஸ்டர் யாரு? ஸ்காட் மாரிசன் அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ சவுத் கொரியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சவுத் கொரியாவுடைய பிரசிடென்டா யார் இருக்கா? மூன் ஜா-இன் அப்படின்ற பர்சன் இருக்காங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவுடைய பிஎம் யாரு? ஸ்காட் மாரிசன் அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ இந்த 2 பர்சனும் சேர்ந்துதான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் டீலை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் டீல் அப்படின்றது என்ன? மிலிட்டரி ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் பை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அவங்க 2 பேருக்குமான டெக்னாலஜிஸ் அது எல்லாமே வந்து இந்த டிஃபென்ஸ் டீலுக்கு கீழே தான் வரும். அண்ட் இது மட்டும் இல்லாம மினரல்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ சவுத் கொரியா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து மினரல்ஸை வந்து இம்போர்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த மினரல்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பை 2030க்குள்ள சவுத் கொரியா இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு குளோபல் பேட்டரி ஹவுஸா வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் சவுத் கொரியா கண்ட்ரியோடைய எய்ம். ஓகேவா? ஸோ எந்த இயர்க்குள்ள? பை 2030க்குள்ள வந்து குளோபல் பேட்டரி ஹவுஸா வந்து எந்த கண்ட்ரி இருக்குமா? சவுத் கொரியா வந்து இருக்கும். ஸோ அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்காக ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து சவுத் கொரியா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மினரல்ஸை வந்து இம்போர்ட் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சவுத் கொரியா வந்து நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ கார்பன் யூட்டிலைசேஷன் அதை வந்து எந்த இயர் அச்சீவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பை 2050க்குள்ள. ஓகேவா? ஸோ பை 2050க்குள்ள சவுத் கொரியா வந்து நெட்
நெட் ஜீரோ கார்பன் எமிஷன். ஓகேவா? ஸோ என்னது நெட் ஜீரோ கார்பன் எமிஷனை வந்து அச்சீவ் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, எந்த இயர்க்குள்ள அப்படின்னா 2050க்குள்ள சவுத் கொரியா வந்து நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அச்சீவ் பண்றதாகவும் பை 2030க்குள்ள சவுத் கொரியா வந்து குளோபல் பேட்டரி ஹவுஸா அச்சீவ் பண்றதாவும் டார்கெட்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சவுத் கொரியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய கேபிட்டலா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சியோல் வந்து அதோடைய கேபிட்டல் அண்ட் அதோடைய கரன்சி வந்து ஓனா இருக்கு. ஸோ சவுத் கொரியாவோட பிரசிடென்ட் யாரு? மூன் ஜா இன் அப்படின்ற பர்சன். ஓகே, ஸோ ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரஷ்யாவுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாஸ்கோ அப்படின்றது கேபிட்டல் அண்ட் அவங்களுடைய கரன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ருபல் அப்படின்றது வந்து அவங்களுடைய கரன்சியா வந்து இருக்கு. அண்ட் ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விளாடிமிர் புட்டின் அப்படின்ற பர்சன் தான் இருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்தியாவுடைய கேபிட்டல் அண்ட் கரன்சி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ யூஎஸ்ஏ உடைய கேபிட்டல் அண்ட் கரன்சியுமே வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அண்ட் இட்டாலியோடைய கேபிட்டல் அண்ட் கரன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோம் அண்ட் யூரோ அப்படின்றது இட்டாலியோடைய கேபிட்டல் அண்ட் கரன்சியா இருக்கு. அண்ட் ரீசெண்டா யூஎஸ்ஏல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டெமோக்ரஸி சமிட். ஓகேவா? ஸோ டெமோக்ரஸி சமிட் யாரு கண்டக்ட் பண்ணா அப்படின்னா யூஎஸ்ஏ தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுல வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடியுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு. ஓகேவா? ஸோ ஜோ பிடன், யூஎஸோட பிரசிடென்ட் ஜோ பிடன் இருக்காரு இல்லையா, அவர் தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த வேர்ல்ட் டெமோக்ரஸி சமிட் அப்படின்றத வந்து கொண்டு வந்த பர்சன். நெக்ஸ்ட் ஒன், who has won Miss Universe 2021 title. ஓகேவா? ஸோ 2021 Miss Universe title இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 70th எடிஷன். ஓகேவா? அண்ட் இது எந்த பிளேஸ்ல நடந்தது அப்படின்னு சொல்லி, எந்த கண்ட்ரில நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது, அதாவது மிஸ் யூனிவர்ஸ் காம்படிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து இஸ்ரேல்ல தான் நடந்தது. எத்தனாவது எடிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 70th எடிஷன். ஓகே, அண்ட் இந்த மிஸ் யூனிவர்ஸ் 70th மிஸ் யூனிவர்ஸ் 2021 டைட்டில வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவங்க எந்த ஸ்டேட் இல்ல எந்த பிளேஸை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீஜ் ஃப்ரம் சண்டிகர். ஓகேவா? அண்ட் இந்த மிஸ் யூனிவர்ஸ் டைட்டில் இருக்கு இல்லையா, இத ஒரு தேர்ட் இந்தியனா வந்து இந்த பர்சன் அச்சீவ் பண்றாங்க. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் யார் அச்சீவ் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1994ல சுஸ்மிதா சென் இருக்காங்க இல்லையா, ஓகேவா, பாலிவுட் ஆக்ட்ரஸ் சுஸ்மிதா சென் தான் 1994ல ஃபர்ஸ்ட் டைமா இந்த மிஸ் யூனிவர்ஸ் டைட்டில வந்து ஃபர்ஸ்ட் இந்தியனா வின் பண்ணது. அண்ட் 2000ல லாரா டட்டா அப்படின்ற பர்சன் வந்து வின் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் வின் பண்ண இந்த மிஸ் யூனிவர்ஸ் டைட்டில வந்து இந்தியால இருந்து வின் பண்ண பர்சன்ஸ் இவங்க 2 பேரும் தான். ஆஃப்டர் 21 இயர்ஸுக்கு அப்புறமா இந்த 70th மிஸ் யூனிவர்ஸ் டைட்டில வின் பண்ணது யாரு அப்படின்னா ஹர்னாஸ் சந்து அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஷீ இஸ் அ தேர்ட் இந்தியன் உமன் டு ஓன் மிஸ் யூனிவர்ஸ் டைட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் யாரு அப்படின்னா சுஸ்மிதா சென் 1994ல வின் பண்ணாங்க. அண்ட் லாரா டட்டா அப்படின்ற பர்சன் எந்த இயர் வின் பண்ணாங்க அப்படின்னா 2000ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஆப்ஷன்ஸ் விஷயத்துக்கு வரும்போது மனுஷ ஷில்லர் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து 2017ல எந்த டைட்டில வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிஸ் வேர்ல்ட் டைட்டில வந்து வின் பண்ணாங்க. ஓகே, அண்ட் அடலினா காஸ்டலினோ இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து 2020ல மிஸ் டிவா அப்படின்ற அந்த டைட்டில வந்து வின் பண்ண பர்சன். ஓகே, ஸோ இந்த இயர் மிஸ் யூனிவர்ஸ் 2021 டைட்டில வின் பண்ணது இந்தியாவை சேர்ந்த ஹர்னாஸ் சந்து அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஈவெண்ட் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல்ல தான் வந்து இந்த ஈவெண்ட் நடந்தது. நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரி ஹாஸ் பீன் ரீஎலெக்டட் டு தி இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் கவுன்சில். ஓகேவா? ஸோ இந்த ஐஎம்ஓ இருக்கு இல்லையா, இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லண்டன்ல தான் வந்து இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? அண்ட் இதோடைய ஹெட்டா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடாக் லிம் அப்படின்ற பர்சன் வந்து இந்த ஆர்கனைசேஷனுடைய ஹெட்டா இருக்காங்க. அண்ட் இந்த இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இது யுனைடெட் நேஷன்ஸ் உடைய ஒன் ஆஃப் தி மெயின் ஆர்கனைசேஷனா இருக்கிற யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ என்ன ஆர்கனைசேஷன்? யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட்
சோஷியல் கவுன்சில். ஓகேவா? ஸோ இந்த ஆர்கனைசேஷனுடைய ஒரு பார்ட்டா தான் எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் இருக்கு. ஓகேவா? அண்ட் இந்த இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் கவுன்சில் இருக்கு இல்லையா, இதோடைய 32nd அசம்பிளி. ஓகே, ஸோ இந்த 32nd அசம்பிளி வந்து எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுவும் லண்டன்ல தான் வந்து நடந்தது. ஓகேவா? அண்ட் இந்த 32nd அசம்பிளில தான் வந்து இந்த எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் ரீசெண்டா வந்து எந்த கண்ட்ரியை ரீஎலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அண்ட் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த கேட்டகரிக்கு கீழே அப்படின்னா ஒரு 10 ஸ்டேட்ஸ். 10 ஸ்டேட்ஸ் அப்படின்றது இதுல எதை மீன் பண்ணுவாங்க அப்படின்னா இதுல மெம்பர்ஸா இருக்கிற கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ டோட்டலா 174 கண்ட்ரிஸ் வந்து இதுல மெம்பர்ஸா வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 10 ஸ்டேட்ஸ்ல இந்த கண்ட்ரிஸுக்கெல்லாம் லார்ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மேரிடைம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த மேரிடைம்ல 10 ஸ்டேட்ஸுக்கு கீழே எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் லார்ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கேட்டகரிக்கு கீழே தான் வந்து எந்த கண்ட்ரியை இப்போ ரீசெண்டா ரீஎலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை வந்து ரீஎலெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அண்ட் அந்த 10 ஸ்டேட்ஸ்ல ரிமைனிங் இருக்கிறது என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா ஒண்ணு. ஓகேவா? ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு 9 கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் இந்தியாவை சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 10 கண்ட்ரிஸை வந்து இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்தியா அகைன் இந்த டேர்முக்கு வந்து ஓகேவா? ஸோ 2022 டு 2023 இந்த பீரியடுக்கு வந்து அகைன் இந்தியாவை ரீஎலெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஐஎம்ஓடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லண்டன்ல தான் இருக்கு. அண்ட் அதோடைய ஹெட் பர்சனா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹிட்டாக் லிம் அப்படின்ற ஒரு சவுத் கொரியன் பர்சன் தான் வந்து இந்த ஐஎம்ஓ அப்படின்றதுக்கு வந்து ஹெட் பர்சனா ஆக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், which of the following has launched a care for hockey campaign? ஓகேவா? ஸோ எந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த கேர் ஃபார் ஹாக்கி அப்படின்றத லான்ச் பண்ணாங்க? ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ஹாக்கியை வந்து கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான். ஸோ கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்கள யாருக்கெல்லாம் ஸோ ஏழை மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஹாக்கி விளையாட தெரியும், விளையாடுவாங்க, பட் அவங்கள வந்து ப்ராப்பரா ட்ரெயின் பண்றதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி தெரியாது. அண்ட் அவங்களுடைய ஃபுட்டா இருக்கலாம். ஓகேவா? ஸோ கோச்சிங் இது எல்லாமே வந்து லேக் ஆகுது இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள் எதுவுமே லேக் ஆகாம அவங்களுக்காக ஒரு ட்ரைனிங் இல்ல ஒரு கோச்சிங். ஓகேவா? ஸோ அவங்களுடைய ஃபுட்ஸ்ல இருந்து அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஹாக்கி விளையாடணும் அப்படின்னா அதுக்கான பேட் பால் அதுக்கான திங்ஸ் எல்லாமே வேணும் இல்லையா? ஸோ ஏழை மக்களால வந்து அதை எல்லாமே அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாத எல்லா விஷயங்களையுமே வந்து இந்த ஹேஷ்டாக் கேர் ஃபார் ஹாக்கி இந்த ப்ரோக்ராம்க்கு கீழே வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? அண்ட் இந்த ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, இவங்க டெல்லியில இருக்கிற ஒரு என்ஜிஓட சேர்ந்து தான் வந்து இந்த இந்த ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹாக்கி சிட்டிசன் குரூப் அப்படின்றது தான் வந்து அந்த என்ஜிஓடைய நேம். ஓகே, ஸோ ஹாக்கி சிட்டிசன் குரூப் அப்படின்றது அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1000 ஹாக்கி லெக்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ என்ன அந்த ப்ராஜெக்டோடைய அந்த என்ஜிஓ லான்ச் பண்ணதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1000 ஹாக்கி லெக்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலியமா அவங்க வந்து இந்தியால ஹாக்கி அப்படின்றத வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாங்க. அண்ட் இந்த என்ஜிஓவோட சேர்த்து இப்போ ரீசெண்டா பஜாஜ் அலைன்ஸ் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து இந்த டெல்லி பேஸ்டு என்ஜிஓடைய ஹாக்கி சிட்டிசன் குரூப் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ப்ரோக்ராமான இந்த ப்ரோக்ராமோட டைப் பண்ணி இந்த ஹாக்கி ஃபார் கேர் ஃபார் ஹாக்கி அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? இந்தியாவில் இருக்கிற அண்டர் ப்ரிவிலேஜ்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது அவங்களுக்கு அதுக்கான ஹாக்கி எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கான கோச்சிங் ட்ரைனிங் அண்ட் அவங்களுக்கான நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து இது மூலியமா ப்ரொவைட் வந்து பண்றாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கேம்பெயின். ஓகேவா? ஸோ இந்த கேம்பெயினுக்கு ஃபேஸ் பர்சனா யாரை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் உமன் ஹாக்கி டீமுடைய கேப்டனா யார் இருக்கா, ராணி ராம்பால் அப்படின்ற பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் வந்து இந்த கேம்பெயினுக்கு வந்து ஃபேஸ் வந்து
ஃபேஸ் பர்சனா வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த ராணி ராம்பால் பர்சன் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய ஸ்டோரியுமே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன வில்லேஜ்ல இருந்து அந்த பர்சன் வந்து அவங்களுடைய அவங்களுடைய லெவல் வந்து இந்தியன் ஹாக்கி டீம் கேப்டனா எப்படி வந்திருக்காங்க அப்படின்ற அந்த ரோட் மேப் அண்ட் அவங்களுடைய ஸ்டோரி இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா தான் இருக்கும். ஸோ ராணி ராம்பால் வந்து இந்த கேர் ஃபார் ஹாக்கி கேம்பெயின் அப்படின்றதுக்கு ஃபேஸ் பர்சனாகவும் இருக்காங்க. ஸோ இந்த கேம்பெயினை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பஜாஜ் அலைன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் தான் வந்து இந்த கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் what is the rank of India in Global Security Index 2021? ஸோ இந்த குளோபல் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இதுல இந்தியாவுடைய ரேங்கிங் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இதுல மெயினா வந்து ஒரு 6 கேட்டகரிஸ்க்கு கீழே தான் வந்து இந்த குளோபல் செக்யூரிட்டி ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து ப்ரிவென்ட் பண்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிடெக்ட் பண்றது, தேர்ட் ஒன் ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஹெல்த் செக்யூரிட்டி, அதுக்கப்புறமா நார்ம்ஸ் அண்ட் ரிஸ்கஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு 6 கேட்டகரிஸ் அண்ட் 37 இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த குளோபல் ஹெல்த் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இதை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜான் ஹாப்பின்ஸ் ஹெல்த் செக்யூரிட்டி ரிசர்ச் சென்டர். ஓகேவா? ஸோ யாரு? ஜான் ஹாப்பின்ஸ் ஹெல்த் செக்யூரிட்டி ரிசர்ச் சென்டர், ஜான் ஹாப்பின்ஸ் ஹெல்த் செக்யூரிட்டி சென்டர், அதுக்கப்புறமா நியூக்ளியர் த்ரெட் இனிஷியேட்டிவ் அப்படின்றவங்க, அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட். ஸோ இந்த 3 ஆர்கனைசேஷனும் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் டைமா, ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் டைமா எந்த இயர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2019ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைமா இந்த 3 ஆர்கனைசேஷனும் சேர்ந்து இதுல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இயருக்கு இந்தியா வந்து 66th பொசிஷன்ல இருக்கு. ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏ. செகண்ட் பிளேஸ்ல எந்த கண்ட்ரி இருக்கு அப்படின்னா இந்த குளோபல் செக்யூரிட்டி இண்டெக்ஸ்ல ஆஸ்திரேலியா வந்து செகண்ட் பிளேஸ்லயும், அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வந்து ஃபின்லாண்ட் அப்படின்ற கண்ட்ரியும் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல என்னென்ன கண்ட்ரி இருக்காங்க? யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா அண்ட் ஃபின்லாண்ட் அப்படின்ற கண்ட்ரி. அண்ட் பாட்டம்ல இருக்கிற கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நார்த் கொரியா, ஏமன் அண்ட் சோமாலியா. ஓகேவா? ஸோ இந்த 3 கண்ட்ரிஸ் வந்து பாட்டம் பிளேஸ்ல இருக்காங்க. இந்தியாவுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 66 அப்படின்றது இந்தியாவுடைய பொசிஷன். ஓகேவா? ஸோ ஜான் ஹோப்பன்ஸ் ஹெல்த் செக்யூரிட்டி சென்டர், நியூக்ளியர் த்ரெட் இனிஷியேட்டிவ் அண்ட் எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்றாங்க. டோட்டலா வந்து ஒரு 6 கேட்டகரிஸ்ல 37 இண்டிகேட்டர்ஸ் கீழே இந்த ஹெல்த் செக்யூரிட்டி இண்டெக்ஸை வந்து அவங்க மெஷர் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்தியாவுடைய பொசிஷன் மறந்துடாதீங்க, இந்தியாவுடைய பொசிஷன் அப்படின்றது 66. Who among the following has inaugurated a digital platform for management of a complaints named Lokpal Online? ஓகேவா? ஸோ யாரு வந்து இந்த ஒரு லோக்பால் ஆன்லைன் அப்படின்ற இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் ஃபார் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை இனாகிரேட் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ லோக்பால் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா, லோக்பால், லோக் ஆயுக்தா அப்படின்ற அந்த 2 டேர்ம்ஸை வந்து நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் லோக்பால் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஏதாவது கரப்ஷன்ஸ் ரிலேட்டடா இந்த லோக்பாலும் சரி லோக் ஆயுக்தாவும் சரி ரெண்டுமே கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் கரப்ஷன், அதாவது ஊழலை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான். யாராவது அந்த கரப்ஷன்ல ஈடுபட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த லோக்பால்ல இல்ல லோக் ஆயுக்தால வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த லோக்பால் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஹெட் ஆர்கனைசேஷனா இருக்கும். அண்ட் லோக் ஆயுக்தா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே இருக்கிற ஒரு கரப்ஷனுக்கான ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ நம்ம அதுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க வந்து அந்த கரப்ஷனுக்கான இமீடியட் ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாக்கான ஆக்ட் எந்த இயர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2003ல தான் வந்து இந்த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாக்கான ஆக்ட் வந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் லோக்பாலுக்கான ஹெட் பர்சனா யாரை அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா பினாக்கி சந்திரபோஸ் அப்படின்ற பர்சனை தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ லோக்பாலுடைய ஹெட் யாரு? பினாக்கி சந்திரபோஸ். ஸோ அந்த ஹெட் பர்சன் தான் இந்த லோக்பால் ஆன்லைன் அப்படின்றத இனாகிரேட் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த லோக்பால் ஆன்லைன் அப்படின்றத இனாகிரேட் பண்ணது யாரு? பினாக்கி சந்திரகோஸ் அப்படின்ற பர்சன். ஸோ லோக்பால் ஆன்லைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஆன்லைன் மூலியமா வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்க எந்த பிளேஸ்ல இருந்தாலும் எந்த டைம்ல இருந்தாலும்
உங்களுக்கான கம்ப்ளைண்ட்டை வந்து இந்த லோக்பால் ஆன்லைன் மூலியமா பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஐடென்டிட்டி வந்து செக்யூரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுடைய கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கான ப்ராசஸ் பண்ணுவாங்களே. இப்போ நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், பட் அது என்ன ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்ற அந்த விஷயமும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒன்ஸ் அதை கன்சிடர் பண்ணாங்களா, இல்ல அது எந்த வேலை இருக்கு அப்படிங்கறதும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய பர்சனல் மொபைல் நம்பருக்கோ இல்ல நம்மளுடைய மெயில் ஐடிக்கோ வந்து அவங்க அப்பப்போ அவங்க என்னென்ன ப்ராசஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறதையுமே வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த லோக்பால் ஆன்லைன் அப்படின்றது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கும் அண்ட் ரொம்பவே செக்யூர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லோக்பாலுடைய ஹெட் யாரு? பினாக்கி சந்திரகோஸ் அப்படின்ற பர்சன். ஸோ அவர் தான் இந்த லோக்பால் ஆன்லைன் அப்படின்றத வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியால எந்த பிளேஸ்ல இருந்தும் எந்த டைம்ல இருந்தும் கரப்ஷனுக்கான கம்ப்ளைண்ட்ஸை வந்து நம்ம இந்த லோக்பால் ஆன்லைன் மூலியமா பதிவு பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட் ஒன். Who has been appointed as the General Counsel of CoinSwitch Cuber? ஓகேவா? ஸோ இந்த CoinSwitch Cuber எந்த ஃபீல்ட் ரிலேட்டட் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சி ரிலேட்டட் ஆனதா? ஓகேவா? ஸோ கிரிப்டோ கரன்சிஸ் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து செக்யூர்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறது தான் இவங்களுடைய வேலை. ஸோ இதோடைய ஜென்ரல் கவுன்சிலா? ஓகேவா? ஸோ என்ன போஸ்ட்டுக்கு ஜென்ரல் கவுன்சிலா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டின். யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஷிஷ் சந்திரா அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் காயின்ஸ்விட்ச் கியூபருடைய ஃபவுண்டர் அண்ட் எம்டி இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அந்த பர்சனுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆசிஸ் சிங்கல் அப்படின்ற பர்சன் தான் வந்து காயின்ஸ்விட்ச் கியூபருடைய ஃபவுண்டர், எம்டி அண்ட் சிஇஓவா இருக்கிற பர்சன். அவங்களுடைய நேம் என்ன? ஆசிஷ் சிங்கல் அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட் ஒன். Which of the following bank has clinched 2 awards at the ET BFSI Excellence Award? ஓகேவா? ஸோ எக்கனாமிக் டைம்ஸ் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுடைய BFSI Excellence அவார்ட்ல எந்த பேங்க் வந்து 2 அவார்ட்ஸை ஓன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிபிஎஸ் பேங்க். ஓகேவா? ஸோ டிபிஎஸ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஒரிஜினலா இந்த டிபிஎஸ் பேங்க் அப்படின்றது எந்த கண்ட்ரியை சேர்ந்த பேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர் பேஸ்ட் பேங்க். ஓகேவா? ஸோ இந்தியால வந்து ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்கு, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த டிபிஎஸ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து ஃபாரின் பேங்க், இந்தியால ஃபாரின் பேங்க்குக்கு கீழே வருமா இல்ல பிரைவேட் பேங்க்குக்கு கீழே வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த டிபிஎஸ் பேங்க் வந்து இந்தியால பிரைவேட் பேங்க்குக்கு கீழே தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஜென்ரலா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிற பேங்க்ஸ் வந்து இந்தியால பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணாங்க அப்படின்னா அது ஃபாரின் பேங்க்ஸுக்கு கீழே தான் வரும். பட் ஒரு சில பேங்க்ஸ், அதாவது இந்த டிபிஎஸ் அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் மொரீஷியஸ், ஓகேவா? ஸோ ஹெச்எஸ்பிசி பேங்க் இந்தியா, இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கி, ஓகேவா? ஸோ இந்தியால பிரைவேட் பேங்க்ஸா ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஃபாரின் பேங்க்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த டிபிஎஸ் பேங்க் தான் ரீசெண்டா இந்த எக்கனாமிக் டைம்ஸ் கொடுத்த பிஎஃப்எஸ்ஐ எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ்ல 2 கேட்டகரிக்கு கீழே வந்து அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஒன்னு வந்து இனோவேஷன்ஸ்க்காக, அந்த பேங்க் யூஸ் பண்ண இனோவேஷன்ஸ்க்காக. ஓகேவா? ஸோ டிபிஎஸ் ரேபிட் அப்படின்ற இந்த இனோவேஷனுக்காகவும், செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த டிஜிட்டல் சர்வீசஸை வந்து கஸ்டமர்ஸுக்கு அஃபோர்டபுளா அண்ட் நல்ல வேலை ப்ரொவைட் பண்ணதுக்காக. ஓகே, ஸோ இந்த 2க்காக, ஒன்னு இனோவேஷன்ஸ், இன்னொன்று வந்து இந்த டிஜிட்டல் வேலை வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண, இந்த 2 கேட்டகரிக்காக ஈடிக்கான பிஎஃப்எஸ்ஐ எக்ஸலன்ஸ் அவார்ட் எந்த பேங்க்குக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா டிபிஎஸ் பேங்க்குக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அண்ட் ஃபார்ப்ஸ் லிஸ்ட் தெரியும் இல்லையா? ஓகேவா? ஸோ ஃபார்ப்ஸ் வந்து நிறைய இதுக்கான இந்தியாவில் இருக்கிற வெல்த் மேன் படி ரிப்போர்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே இது ஆல் ஓவர் வேர்ல்ட் பண்ணுவாங்க, இல்லை ரீஜியன் வைஸ் வந்து அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபார்ப்ஸ் லிஸ்ட் படி இந்தியாவில் இருக்கிற நம்பர் 1 பேங்க். ஓகேவா? ஸோ இந்தியாவில் இருக்கிற நம்பர் 1 பேங்க் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் டிபிஎஸ் பேங்க் தான். ஓகேவா? ஸோ ஃபார்ப்ஸ் லிஸ்ட் படி இந்தியால இருக்கிற நம்பர் 1 பேங்க் எது அப்படின்னு சொல்லி கேட்டா டிபிஎஸ் பேங்க் அப்படின்றது. அண்ட் குளோபல் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. ஓகேவா? ஸோ யாரு? குளோபல் ஃபினான்ஸ் அப்படின்ற ஆர்கனைசேஷன். இவங்க படி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பேங்க். ஓகேவா? வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பேங்க் எது அப்படின்னு சொல்லி கேட்டா டிபிஎஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம
ஏசியா சேஃபஸ்ட் பேங்க் எது அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவுமே வந்து டிபிஎஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ குளோபல் ஃபினான்ஸ் படி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பேங்க் அண்ட் ஏசியாஸ் சேஃபஸ்ட் பேங்க்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த 2 அவார்டையுமே வின் பண்ணது எது அப்படின்னா டிபிஎஸ் பேங்க் தான் வந்து வின் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட், which of the following has collaborated with Baba Atomic Research Center for green hydrogen production? ஓகேவா, ஸோ எந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரோட சேர்ந்து கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனுக்காக சைன் பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கிற பெட்ரோலியம் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியமா இருக்கலாம், இந்தியன் ஆயில், ஓஎன்ஜிசி, பிபிசிஎல் அப்படின்றது என்ன, பாரத் பெட்ரோலியம், ஓகேவா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பெட்ரோல், டீசல் இதெல்லாம் மேக் பண்றாங்க இல்லையா. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டீசல்ஃபரைசேஷன் அப்படின்றத பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ சல்ஃபரை வந்து ரிமூவ் பண்ணணும். சல்ஃபரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மெயினா என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் அப்படின்றது வந்து மெயினா தேவைப்படுது, ஓகேவா. அண்ட் இந்த ஹைட்ரஜனை நம்ம உருவாக்குறோம் இல்லையா, இந்த ஹைட்ரஜனை உருவாக்கும் போது நார்மலா இப்ப இருக்கிற ப்ராசஸ்ல வந்து நம்ம ஸ்டெம் பண்ணி தான் வந்து ஹைட்ரஜனை வந்து உருவாக்குவோம், ஓகேவா. ஸோ அப்படி உருவாக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா CO2 எமிஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து அதிகமா இருக்கு. இப்போ நம்ம ரெனியூவபிள் எனர்ஜியை நோக்கி போயிட்டு இருக்கும் போது நம்ம எல்லா கண்ட்ரிஸுமே, வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுமே CO2 எமிஷனை வந்து கம்மி பண்ணிட்டு வர்றாங்களா. ஸோ நம்மளும் இந்த இதுல வந்து CO2 எமிஷனை கம்மி பண்ணணும். CO2 எமிஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை வந்து பிரிக்கிறோம் இல்லையா, ஓகேவா. ஸோ அந்த ஹைட்ரஜனை பிரிக்கிறதுக்கான ஒரு பெட்டர் வேவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வே தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோலைசர் அப்படின்றது, ஓகேவா. ஸோ என்னது எலக்ட்ரோலைசர் அப்படின்றது. இந்த எலக்ட்ரோலைசர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாட்டருடைய ஃபார்முலா என்ன, H2O அப்படின்றது தானே, ஓகேவா. ஸோ இந்த H2Oல எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணோம்னு வைங்களேன், ஓகேவா. கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அது என்னவா ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் வந்து ஸ்பிளிட் ஆகும், ஓகேவா. அண்ட் இப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி ஹைட்ரஜனை நம்ம தனியா எடுக்கிறோம் இல்லையா, இதுல வந்து கம்பேர் டு நம்ம ஆல்ரெடி பண்ற மெத்தடை விட CO2 எமிஷன் வந்து ரொம்பவே கம்மியாகுது, ஓகேவா. ஸோ அதனாலதான் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரோலைசர்ஸ் பிளான்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து யூஸ் பண்றாங்க. பட் இந்தியால இப்போ வரைக்கும் ஒரு இன்டிஜீனியஸான எலக்ட்ரோலைசர் பிளான்ஸ் இருக்கான்னு கேட்டா கிடையாது, ஓகே. நம்ம ஃபாரின்ல இருந்து தான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாலயே அதை மேக் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் வந்து பாரத் பெட்ரோலியம் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து யார் கூட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரோட சைன் பண்ணி இந்தியால அவங்களுக்கான ஒரு ஓன் எலக்ட்ரோலைசர்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ண போறாங்க. அண்ட் பாரத் பெட்ரோலியம் உடைய MD அண்ட் CEO யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஓகேவா. ஸோ BPCL உடைய சேர்மன் அண்ட் MD, ஓகேவா. யாரு சேர்மன் அண்ட் MD வந்து யாரா இருக்கா அப்படின்னா அருண்குமார் சிங் அப்படின்ற பர்சன் தான் வந்து சேர்மன் அண்ட் MD-யா வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட், which of the following program has been launched by Arvind Kejriwal to help Delhi residents practice yoga under trained teachers? ஓகேவா. ஸோ டெல்லி கவர்மெண்ட் வந்து அங்க இருக்கிற சிட்டிசன்ஸ் அண்ட் அங்க இருக்கிற ரெசிடென்ட்ஸுக்கு வந்து யோகா வந்து ஃப்ரீயா சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா. எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து யோகா கத்துக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் இருக்கும். பட் அதுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்காது, இல்ல ப்ராப்பர் கோச்சிங் இருக்காது. அண்ட் சில பேரால வந்து அந்த யோகா கிளாஸ் போறதுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அமௌண்ட் அதிகமா இருக்கலாம், அந்த ரீசனால அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாம இருக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் டெல்லியோடைய CM அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீம் படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு பிளேஸ்ல டெல்லியில வந்து ஒரு பிளேஸ்ல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 25 மெம்பர்ஸை வந்து அவங்க கூட சேர்த்துக்கணும், ஓகே. ஸோ 25 பேரை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்கோ இல்ல ஒரு கம்யூனிட்டி ஹாலோ இல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸோ வந்து அவங்க ரெடி பண்ணிக்கணும், ஓகே. ரெடி பண்ணிக்கிட்டு இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு மொபைல் நம்பர். அந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அந்த வெப்சைட்ல வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க
அப்படின்னா டெல்லி கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கான ஒரு யோகா டீச்சரை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேவா. அண்ட் அந்த யோகா டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி ட்ரெயின் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த யோகா டீச்சர் ஒவ்வொரு 25 குரூப் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு செப்பரேட்டா ஒவ்வொரு யோகா ட்ரைனரை வந்து டெல்லி கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த யோகா கிளாஸஸ் ஃபுல்லாவே வந்து அவங்களுக்கு ஃப்ரீயா தான் வந்து கிடைக்கும் ஓகேவா. ஸோ இந்த ஸ்கீமுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெல்லிகா யோக்ஷலா அப்படின்றது தான் ஓகேவா. ஸோ ஜெல்லிக்கு யோக்ஷலா அப்படின்றது தான் வந்து இதுக்கான இந்த ஸ்கீமுடைய நேம் ஓகேவா. ஸோ இந்த ஸ்கீமுடைய நேம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாரி டில்லிக்கு யோக்ஷலா. ஓகே, ஸோ டெல்லி கிடையாது, டில்லிக்கு யோக்ஷலா அப்படின்றது தான் இந்த ஸ்கீமுடைய நேம். இதுக்காக அவங்க என்ன ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மொபைல் நம்பருக்கு வந்து நம்ம ஃப்ரீயா ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாலே போதும். ஒரு குரூப் ஆஃப் 25 மெம்பர்ஸ் அண்ட் அதுக்கான ஒரு ஓப்பன் ஸ்பேஸை வந்து ரெடி பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தாலே வந்து அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம டில்லிக்கு யோக்ஷலா.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓகே. டெல்லியோடைய சிஎம் யாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்ற பர்சன். அண்ட் டெல்லியோடைய கவர்னரா யாரு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அனில் பைஜால் அப்படின்ற பர்சன் தான் வந்து கவர்னரா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which state has stopped with maximum number of beneficiaries under Atma Nirbhar Bharat ரோகர் யோஜனா ஓகேவா. ஸோ இந்த ஆத்ம நிர்பார் பாரத் யோஜனா வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கோவிட் பேண்டமிக் ஃபுல் லாக்டவுன் இருந்தது இல்லையா, அந்த டைம்ல தான் வந்து லாக்டவுன் பண்ணாங்க, சாரி இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த பீரியட்ல வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை வந்து போயிடுச்சு அண்ட் நிறைய பேருக்கு வந்து சேலரி எல்லாமே கம்மியா வந்துச்சு ஓகேவா. அண்ட் அதனாலதான் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாயர்ஸா இருக்கட்டும் எம்ப்ளாயீஸ் ஓகேவா. ஸோ எம்ப்ளாயர்ஸ் யாரு, வேலை பார்க்குறவங்க, எம்ப்ளாயி யாரு, வேலை கொடுக்குறவங்க, இவங்க ரெண்டு பேருமே வந்து பெனிஃபிஷியரி ஆகணும், ரெண்டு பேருக்குமே பயனடைகிற மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் என்ன அப்படின்னா இந்த ஆத்ம நிர்பார் பாரத் ரோகர் யோஜனா அப்படின்றது. இப்போ ஒரு கம்பெனில 1000 பேருக்கு மேல வேலை பாக்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை எடுத்துக்கிட்டு ஓகேவா. ஸோ அந்த கம்பெனிக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிஷியரி அமௌண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க ஓகேவா. டோட்டலா 24%. அந்த 24%ல 12% எம்ப்ளாயீஸ் அண்ட் 12% வந்து எம்ப்ளாயர்ஸுக்கு யாரு கொடுக்குறா அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஓகே. ஸோ லாக்டவுன் இருந்ததுனால வேலை நடக்காது, வேலை நடந்தா தானே அந்த கம்பெனியுடைய ஓனரால சேலரி கொடுக்க முடியும். ஸோ ப்ரொடக்ஷனே இல்லை அப்படின்னா அவராலையுமே வந்து கொடுக்க முடியாது, அவருடைய ஓன் மணியை எவ்வளவுதான் போட்டு அவங்களுக்கு சேலரியோ இல்ல மற்ற விஷயங்களோ அவங்களால கொடுக்க முடியும். ஸோ ஓகேவா. அதனால இந்த லாக்டவுன்ல வந்து எம்ப்ளாயர்ஸ் மட்டுமே வந்து பாதிக்கப்படல, எம்ப்ளாயீஸுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த ஆத்ம நிர்பார் பாரத் ரோகர் யோஜனாக்கு கீழே கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாயீஸுக்கும் சரி எம்ப்ளாயர்ஸுக்கும் சரி ஈச் ஆஃப் 12% ஓகேவா. ஸோ ஈச் ஆஃப் தமுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 12%. ஸோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 24% யாரு ப்ரொவைட் பண்ணுவா அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ்க்கான அமௌண்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேவா. அண்ட் எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ டோட்டலா மந்த்லி வந்து 50,000க்கு கம்மியா இருக்கிறவங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிளா இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பெனிஃபிஷியர் வந்து எந்த ஸ்டேட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா ஓகேவா. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல எந்த ஸ்டேட் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு. அண்ட் தேர்ட் பிளேஸ்ல எந்த ஸ்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத் வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், India has invited which of the following country as the chief guest of Republic Day celebration 2022? So Republic Day எப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம், Jan 26 செலிப்ரேட் பண்ணுவோமா, அதாவது நெக்ஸ்ட் மந்த் 26 வந்து நம்ம ரிபப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ண போறோம். எவ்ரி இயர் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோடைய ஹெட்டா இருக்கலாம் இல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை வந்து நம்மளுடைய ரிபப்ளிக் டே செலிப்ரேஷனுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிடுறத வழக்கமா வச்சிருக்காங்க ஓகே. ஸோ லாஸ்டா யாரை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, யாரு, போரிஸ் ஜான்சன் அப்படின்ற பர்சன். அவர் தான் வந்து லாஸ்ட் டைம் நம்மளுடைய ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா வந்த பர்சன். ஸோ 2022க்கு சீஃப் கெஸ்டா யாரை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 சென்ட்ரல் ஏஷியன் நேஷன்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. 5 சென்ட்ரல் ஏஷியன் நேஷன்ஸ் உடைய ஹெட்டை வந்து
இந்த 2022 ரிபப்ளிக் டே செலிப்ரேஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. எந்த 5 கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கசகஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் அண்ட் லாஸ்ட் ஒன் என்ன கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துருக்மெனிஸ்தான். ஓகேவா? ஸோ இந்த 5 கண்ட்ரியையும் தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் 2022 ரிபப்ளிக் டே செலிப்ரேஷனுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்றது தான். ஸோ என்னென்ன கண்ட்ரிஸ்? கசகஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துருக்மெனிஸ்தான் அண்ட் கிர்கிஸ்தான். இந்த 5 கண்ட்ரியோடைய ஹெட் தான் வந்து நெக்ஸ்ட் ஜனவரி 26 டெல்லியில நடக்க போற ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷனுக்கு இந்தியா வந்து சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who has won Formula 1 Abu Dhabi Grand Prix. ஓகேவா? ஸோ இந்த இயர் 2021க்கான லாஸ்ட் F1 ரேஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த அபுதாபி கிராண்ட் பிரிக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த அபுதாபி கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணது மூலியமா அந்த பர்சன் வந்து இந்த இயர் F1 சாம்பியன்ஸ் டைட்டிலையுமே வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் இருக்காங்க இல்லையா? he is a Red Bull driver and he is from எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா he is from நெதர்லாண்ட். ஓகேவா? அண்ட் இந்த 2021ல டோட்டலா இந்த பர்சன் எத்தனை கப்ஸ் எத்தனை கிராண்ட் பிரிக்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோட்டலா 10 கிராண்ட் பிரிக்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. லீவ்ஸ் ஹாமில்டன் டோட்டலா எத்தனை கிராண்ட் பிரிக்ஸ் இந்த 2021ல வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 8 கிராண்ட் பிரிக்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி மற்ற கிராண்ட் பிரிக்ஸ் எல்லாம் யார் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அபுதாபி கிராண்ட் பிரிக்ஸோடைய 2021ல எல்லா F1 ரேசஸுமே முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ டோட்டலா யார் யார் எந்தெந்த கிராண்ட் பிரிக்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் ரெட் புல் டிரைவர், ஹீ இஸ் ஃப்ரம் நெதர்லாண்ட் அப்படின்னு சொல்லி சொன்ன டோட்டலா எத்தனை கிராண்ட் பிரிக்ஸ் வின் பண்ணியிருக்காங்க? 10 கிராண்ட் பிரிக்ஸ். என்னென்னது? எமாலியா, ரொமாக்னா, மொனாக்கோ, பிரெஞ்ச், ஸ்டிரியன், ஆஸ்திரியன், பெல்ஜியன், டச், யுனைடெட் ஸ்டேட்ஸ், மெக்சிகோ சிட்டி அண்ட் அபுதாபி. இந்த 10 கிராண்ட் பிரிக்ஸையும் வின் பண்ணது யாரு அப்படின்னா மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். அண்ட் லீவ்ஸ் ஹாமில்டன் டோட்டலா எத்தனை வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன டோட்டலா 8 வின் பண்ணாங்களா? ஸோ லீவ்ஸ் ஹாமில்டன் வந்து மெர்சிடிஸ் டிரைவர் அண்ட் ஹீ இஸ் ஃப்ரம் கிரேட் பிரிட்டன். ஓகேவா? ஸோ அவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னா கிரேட் பிரிட்டனை சேர்ந்தவர். இவர் வின் பண்ணது என்னன்னா அப்படின்னா 2021ல பஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸ், போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ், பிரிட்டிஷ், ரஷ்யன், ஷியாபவுல், கத்தார் அண்ட் சவுதி அரேபியா. இந்த 8 கிராண்ட் பிரிக்ஸா லீவ்ஸ் ஹாமில்டன் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ரஷ்யன் கிராண்ட் பிரிக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இவருடைய கரியர்ல டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 100th கிராண்ட் பிரிக்ஸ். ஓகேவா? எத்தனாவது கிராண்ட் பிரிக்ஸ்? 100th கிராண்ட் பிரிக்ஸ். ஸோ ரஷ்யன் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்றது தான் இவர் வின் பண்ணது 100th கிராண்ட் பிரிக்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் கிராண்ட் பிரிக்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2007ல இவர் வந்து கனடியன் கிராண்ட் பிரிக்ஸை வந்து வின் பண்ணாரு. அதுதான் லீவ்ஸ் ஹாமில்டனுடைய கரியர்ல ஃபர்ஸ்ட் கிராண்ட் பிரிக்ஸ். அண்ட் 100th கிராண்ட் பிரிக்ஸா இருக்கிறது ரஷ்யன். ஸோ ஷியாபவுல் அப்படின்றது 101 அண்ட் கத்தார் வந்து 102 அண்ட் சவுதி அரேபியா இருக்கு இல்லையா, அது வந்து 103 கிராண்ட் பிரிக்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் மற்ற கிராண்ட் பிரிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அசார்பைஜனை வின் பண்ணது யாரு? அசார்பைஜன் கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணது செர்ஜியோ ஃப்ரிஸ். ஓகேவா? அவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெக்சிகோ அண்ட் ரெட் புல் டிரைவர். ஹங்கேரியன் கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணது யாரு அப்படின்னா எஸ்டெஃபன் ஓக்கன் அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஹீ இஸ் ஃப்ரம் பிரான்ஸ் அண்ட் ஹீ இஸ் அ ரெனால்ட் டிரைவர். இட்டாலியன் கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணது டேனியல் ரிகார்டோ. ஓகேவா? ஸோ he is a Australian and Italian person and McLaren driver. Turkish Grand Prix win பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Valtteri Bottas and he is from Finland. He is a Mercedes driver. Next one, who has bagged silver medal at Para World Taekwondo Championship. ஓகேவா? ஸோ இந்த பாரா வேர்ல்ட் டெக்கண்டோ சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா, இது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இஸ்தான்புல் டர்க்கியில இந்த சாம்பியன்ஷிப் நடந்தது. அண்ட் இட் இஸ் த 9th எடிஷன் ஆஃப் பாரா வேர்ல்ட் டெக்கண்டோ சாம்பியன்ஷிப். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இந்தியால இருந்து ஒரு பாரா அத்லட்டா, அதுவும் இந்த டெக்கண்டோ ஈவெண்ட்ல வந்து மெடலை வின் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? அண்ட் இதை அச்சீவ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சந்தீப் சிங் அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஹீ இஸ் ஃப்ரம்
ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்ல இப்ப வரைக்கும் இந்தியால எந்த ஒரு பேரா அத்லட்டுமே வந்து வின் பண்ணது, வேர்ல்ட் லெவல்ல மெடல் வின் பண்ணது கிடையாது. ஓகேவா? ஸோ மென்ஷன் பண்ணுங்க. வேர்ல்ட் லெவல்ல யாருமே வந்து டெக்கெண்டோ அப்படின்ற ஈவெண்ட்ல வந்து மெடல் வின் பண்ணதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனா சந்தீப் சிங் அப்படின்ற பர்சன் வந்து 9th பேரா வேர்ல்ட் டெக்கெண்டோ சாம்பியன்ஷிப் டர்க்கில நடந்த ஈவெண்ட்ல என்ன மெடல் வின் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சில்வர் மெடலை வின் பண்ண பர்சன். நெக்ஸ்ட் ஒன், how many medals has won India in Asian rowing championship? ஓகேவா? ஸோ இந்த ஏசியன் ரோவிங் சாம்பியன்ஷிப் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாய்லாந்துல நடந்தது. ஓகேவா? அண்ட் இந்த ஈவெண்ட்ல டோட்டலா இந்தியா வந்து ரோவிங் சாம்பியன்ஷிப் அப்படின்றத அந்த படகு போட்டி இருக்கு இல்லையா, அதுதான். அதுல இந்தியா டோட்டலா எத்தனை மெடல் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6 மெடல்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. அதுல 2 கோல்டு, 4 சில்வர். ஓகேவா? ஸோ மொத்தமா எத்தனை மெடல் இந்தியா வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா தாய்லாந்துல நடந்த ரோயிங் சாம்பியன்ஷிப்ல டோட்டலா 6 மெடல்ஸை வந்து வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் Ports, Shipping and Waterways Sarbananda Sonowal has inaugurated river cruise service at, ஓகேவா? ஸோ நம்மளுடைய போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் மினிஸ்டர் யாரு? சர்பானந்தா சோனோவால் அப்படின்ற பர்சனா. ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ரீசெண்டா இந்த ரிவர் கிரூஸ் சர்வீசஸை வந்து ஒரு போர்ட்ல லான்ச் பண்ணிருக்காரு. இந்த ரிவர் கிரூஸ் சர்வீசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷிப்பே வந்து டபுள் டெக்கா இருக்கும் இல்லையா, நம்ம டபுள் டெக் பஸ் இல்ல டபுள் ட்ரெயின்லாம் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஷிப்ல வந்து டபுள் டெக் ஷிப் இருக்கும். அண்ட் அந்த ஷிப் மூலியமா டூரிசம் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ அதுவுமே ஒரு இதுதானே. நமக்கு இப்போ டபுள் டெக் ட்ரெயின் இருக்கு இல்ல டபுள் டெக் பஸ் இருக்குனாலே நிறைய பேரை வந்து அதை அட்ராக்ட் பண்ணும் இல்லையா, அண்ட் அது மூலியமா வந்து அந்த பிளேஸை வந்து டூரிசம் வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. அண்ட் ரீசெண்டா இந்த ரிவர் கிரூஸ் சர்வீசஸ் வந்து எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மரம்குவா போர்ட். இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோவால இருக்கு. ஸோ கோவாவுடைய டூரிசம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ரீசெண்டா ரிவர் கிரூஸ் சர்வீசஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இந்தியால இந்த மர்முகோ போர்ட்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லா பிளேசஸ்லயுமே வந்து இந்த ரிவர் கிரூஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who among the following has inaugurated phase 1 of Kashi Vishwanath corridor in Uttar Pradesh, Varanasi? ஸோ இந்த காசி விஸ்வநாத் காரிடார் இருக்கு இல்லையா, இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோனை வந்து எப்போ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2019லயே வந்து இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் பண்ணி அதுக்கான வேலைகள் எல்லாமே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ மோர் தென் 300 crores வந்து இந்த காரிடாருக்காக வந்து அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த காசி விஸ்வநாத் டெம்பிள் இருக்கு இல்லையா, இது வந்து 3000 ஸ்கொயர் மீட்டர் தான் வந்து இருந்தது. ஓகேவா? ஸோ எவ்வளவு இருந்தது அப்படின்னா 3000 ஸ்கொயர் மீட்டர். இப்போ இதை எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 lakh ஸ்கொயர் மீட்டரா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ 5 lakh ஸ்கொயர் மீட்டரா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்க வந்து நிறைய ஸ்டால்ஸ், ஹோட்டல்ஸ், பில்டிங்ஸ், ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து அங்க வந்து பில் பண்ணிருக்காங்க. டோட்டலா ஒரு அப்ராக்சிமேட்டா 300க்கு மேல வந்து 300 crore மேல அமௌண்ட் செலவு பண்ணி இந்த காசி விஸ்வநாத் டெம்பிள் இருக்கு இல்லையா அந்த காரிடாரை வந்து இம்ப்ரூவைசேஷனும் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்க டூரிசம் வந்து இன்க்ரீஸ் பண்றதுதான். ஸோ இவ்வளோ பிளேசஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி அங்க ஹோட்டல்ஸா இருக்கலாம் இல்ல ஸ்டால்ஸா இருக்கலாம், அந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளுமே வந்து இதுக்கு மூலியமா வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அப்படின்னா 2019ல தான் இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து வச்சாங்க. அண்ட் இதை இப்போ ரீசெண்டா யார் இனாகிரேட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நரேந்திர மோடி தான் வந்து இனாகிரேட் பண்ணாரு. ஓகேவா? அண்ட் இந்த காசி விஸ்வநாத் காரிடார் இருக்கு இல்லையா உத்தரப்பிரதேஷ்ல, இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்வியஸா வாரணாசியில தான் வந்து இந்த காரிடார் அப்படின்றது இருக்கு. அண்ட் ரீசெண்டா 2 days விசிட்டா வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவருடைய தொகுதியான வாரணாசிக்கு வந்து போயிருக்காரு. ஓகேவா? ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து எங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாரணாசியில தான் ரீசெண்டா 2019ல நடந்த அந்த எம்பி எலெக்ஷன்ல அவர் வின் பண்ணது வாரணாசி அப்படின்ற பிளேஸ்ல தான். உத்தரப்பிரதேசோடைய சிஎம்ஆ யார் இருக்கா அப்படின்னா யோகி ஆதித்யநாத் அப்படின்ற பர்சன். அண்ட் கவர்னரா யார் இருக்கா அப்படின்னா ஆனந்திபென் பட்டேல். நெக்ஸ்ட் இயர் 2022ல வந்து உத்தரப்பிரதேஷ் வந்து அவங்களுடைய ஸ்டேட் எலெக்ஷனை வந்து எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், NGT has allowed Delhi Dehradun Expressway and formed 12-member panel to ensure no damage is caused to environment. The commitment
the committee headed by. So இந்த டெல்லி டேராடூன் எக்ஸ்பிரஸ் வேவை பத்தி ஆல்ரெடி நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம் இல்லையா? டோட்டலா எவ்வளோ காஸ்ட்ல வந்து இந்த எக்ஸ்பிரஸ் வே ரெடி ஆகுது அப்படின்னா 8,300 crore வந்து இந்த காரிடாரை வந்து அவங்க ரெடி பண்றாங்க. அண்ட் இது மூலியமா வந்து டிராவல் டைம் 6 ஹவர்ஸ்ல இருந்து எவ்வளோக்கு கம்மியாகுது அப்படின்னா 2.5 ஹவர்ஸ்க்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டெல்லியில இருந்து உத்தரகாண்ட்ல இருக்கிற டேராடூன் அப்படின்ற பிளேஸுக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் வே வந்து பில்ட் பண்றாங்க. ஓகே, அண்ட் என்ஜிடி நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஸ் வே போடுறதுனால அங்க இருக்கிற எதுக்குமே எந்த என்விரான்மெண்டலுக்குமே வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றத மாதிரி. ஓகே, ஸோ உத்தரகாண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஹில்லி ஸ்டேட் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அங்க இருக்கிற என்விரான்மெண்டல் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் வேனால எந்த பாதிப்பும் அடைஞ்சிடக்கூடாது. ஏன்னா அங்க இருக்கிற ஹில்லி ஸ்டேட்ஸ்ல இருக்கிற மலைகளோ இல்ல தாவரங்கள் நம்ம அதை எல்லாமே அழிச்சோம் அப்படின்னா அங்க இருக்கிற விலங்கினங்களுக்கு வந்து அது நல்லதா இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்விரான்மெண்டல் ரிலேட்டடாகவும் சரி, அனிமல்ஸ் ரிலேட்டடாகவும் சரி, எந்த ஒரு டேமேஜுமே இருக்கா இல்லையா அப்படிங்கறத பாக்குறதுக்காக நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் வந்து ஒரு 12 மெம்பர் இன்க்ளூட் பண்ண ஒரு கமிட்டியை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த கமிட்டியுடைய ஹெட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆதர்ஷ் குமார் கோயல் அப்படின்றவங்க தான். ஓகேவா? ஸோ இவங்களுடைய டெல்லி டேராடூன் எக்ஸ்பிரஸ் வேக்காக நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு எந்த டேமேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக யாருடைய தலைமையில கமிட்டி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆதர்ஷ் குமார் கோயல் தலைமையில தான் வந்து அமைச்சிருக்காங்க. அண்ட் ரீசன்ட் டேஸ்ல தான் வந்து நம்ம பார்த்தோம் நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற எண்ணூர் போர்ட் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஃப்ளை ஆஷ் இஷ்யூ அப்படின்றது வந்து இருந்தது. ஓகேவா? ஸோ அங்க இருக்கிற தெர்மல் பவர் பிளான்ட்ல வந்து ரொம்ப பழமையான பைப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த ஃப்ளை ஆஷ் இஷ்யூ அப்படின்றது வந்தது. இதனால அங்க இருக்கிற விலங்கினங்கள், மனிதர்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய டேமேஜஸ் வந்து இருந்தது. ஓகேவா? ஹெல்த் இஷ்யூஸுமே இருந்தது. ஸோ இதுக்கான ஹெட்டா வந்து ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பர்சன் யாரு அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் வந்து பண்ணுங்க. ஓகே ஓகே, இதுதான் டிசம்பர் 13க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த செஷனுக்கான பிடிஎஃப் வந்து ஸ்ரீதர் சிசிஇ தமிழ் அப்படின்ற டெலகிராம் சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கும். வில் மீட் இன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.